மக்களவை தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிராக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம். தமிழ்நாட்டின் குரல் நெரிக்கப்படும் அபாயம் இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இந்தியாவிற்கு பரஸ்பர வரி வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. பிற நாடுகளால் பல தசாப்தங்களாக ஏமாற்றப்பட்டு வருவதை இனி நடக்கவிட மாட்டோம் என்றும் சூளுரை. ராணுவ உதவிகளை தொடர்ந்து உக்ரைனுக்கு வழங்கி வந்த உளவு தகவல்களையும் நிறுத்தப் போவதாக அமெரிக்கா அறிவிப்பு. அமெரிக்காவின் உளவு தகவல்களை உக்ரைனுக்கு பகிர பிரிட்டனுக்கும் தடை விதித்தது. கோயில் நிகழ்ச்சிகளில் சினிமா பாடல்களை அனுமதிக்கக்கூடாது, பக்தி பாடல்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். (2025-26) கல்வியாண்டின் மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை நீட் நுழைவுத் தேர்வு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை இரவு 11:50 மணியுடன் நிறைவடைவு. தூக்கமின்மை காரணமாக அதிக அளவில் தூக்க மாத்திரைகளை உட்கொண்டேன், தற்கொலைக்கு முயற்சிக்கவில்லை என்ற பின்னணி பாடகி கல்பனா விளக்கம். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் அமைச்சர் பொன்முடி வரும் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும். சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. திங்குமுத்துவிற்கு எதிரான மானநஷ்ட வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜரான நடிகர் வடிவேலு வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைப்பதாக மாஸ்டர் நீதிமன்றம் அறிவிப்பு. திருவேணி சங்கமத்தின் நீரை மாநிலம் முழுவதும் கொண்டு சென்று விநியோகிக்க முடிவு. கும்பமேளாவில் பங்கேற்காதவர்களுக்காக உத்தரப்பிரதேச அரசு திட்டம். சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது நியூசிலாந்து. இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் வரும் 9ஆம் தேதி பலப்பரீட்சை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.